வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை 45 நிமிடங்கள் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய், காஸ் F-35 போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் நகரம் கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கோவை, மதுரை, ஒசூர், சேலம், திருப்பூர், திருச்சி உள்ளிட்ட 136 நகரங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தங்கம், வெள்ளி, வைரம் உள்ளிட்ட 27 கிலோ நகைகள் மற்றும் 1000 ஏக்கர் நிலம் ஆகியவற்றை கர்நாடக கருவூலத்திலிருந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் மெட்ரோ ரயில் முதல் கட்ட திட்டத்தில் விமான நிலையத்திலிருந்து கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயிலை சாலை மேம்பாலத்துடன் இணைத்து நீட்டிப்பதற்கான திட்ட அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளனர். நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் மற்றும் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அனைத்து கமிஷனர்கள், ஐஜிக்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இன்னும் 3 மாதங்களில் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.